தற்கால சிற்பிகளின் முக்கியமானவர்களாக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள்? அப்படி தற்கால சிற்பிகளில் அப்படின்னு எடுத்தால் நவீன வெளிப்பாடுகளில் அக்கறை கொண்ட சிற்பிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதில் மிக மூத்தவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். இப்போ வந்து சென்னை ஓவியக் கல்லூரியில் பயின்று அங்கேயே ஆசிரியராக இருந்து அந்த கல்லூரி முதல்வராக இருந்த பல்வேறு சிற்பிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாடு சிற்பக்கலைக்கு எந்த அளவுக்கு பேர் போனதோ அதே அளவுக்கு நவீனமான தற்கால தன்மையுடன் கூடிய சிற்பங்களுக்கு பேர் போனது தான். ஏன்னா ஏராளமான சிற்பிகள் இப்போ இந்த சென்னை ஓவியக் கல்லூரியினுடைய முதல்வராக ஆரம்பத்தில் இருந்த அந்த டிபி ராய்சௌத்ரி, தேவி பிரசாத் ராய்சௌத்ரி என்பவரே ஒரு சிற்பி தான். அவர் அவருடைய விசேஷத்தன்மை என்னென்னா, நந்தலால் போஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் சிற்பி தான், ஓவியர் சிற்பி. இவர் பிரதானமாக சிற்பத்தில் தேவி பிரசாத் ராய்சௌத்ரி அதிக கவனத்தை மேற்கொண்டார். ஏன்னா தேவி பிரசாத் ராய்சௌத்ரி என்ன செய்தார், இந்த இந்தியத்தனமான சிற்பங்களை கற்றுக்கொண்ட அளவுக்கு ஒரு இத்தாலிய சிற்பியிடம் போய் அந்த சிற்பங்களை எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டு வந்தார். அப்போ அவருடைய காலகட்டத்தில் ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன், ஒரு யதார்த்தவாதம் தலை எடுத்திருந்த ஒரு காலகட்டத்தில் மேல்நாட்டுத்தனமான ஒரு யதார்த்தத்தை அப்படியே உயிருக்குயிராக, இப்போ ஒரு மைக்கேல் ஆஞ்சலோனுடைய சிற்பத்தை எடுத்திங்கன்னா அதில் இருக்க அந்த கையில் இருக்க அந்த நரம்பை கூட அந்த பளிங்கு சிற்பத்தில் செய்திருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு தசை திரட்சியை கூட காட்டியிருப்பாங்க. இது மேல்நாட்டுத்தனமான ஒரு சிற்பத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதையெல்லாம் கூட ராய்சௌத்ரி படித்துக்கிட்டு வந்தார். அப்போ சென்னை மரீனா கடற்கரையில் இருக்கிற உழைப்பாளர் சிலையை கூட செய்தவர் அந்த தேவி பிரசாத் ராய்சௌத்ரி தான். அதுக்கு பிறகு கேசிஎஸ் பணிக்கர் வந்தார். அதுக்கு பிறகு சிற்பின்னு எடுத்திங்கன்னா எஸ் தனபால் என்பவர் ரொம்ப முக்கியமான ஒரு சிற்பி. தனபாலினுடைய சிற்பங்களை எடுத்து பார்த்தா அதெல்லாம் ரொம்ப ஒரு தமிழ்த்தனமான புரிதல்களை கொண்ட சிற்பங்கள். குறிப்பாக ஔவையார்னு ஒரு சிற்பத்தை அவர் செய்திருக்கார். ஈவேரா பெரியாரினுடைய சிற்பத்தை செய்தவர் கூட எஸ் தனபால் தான். அவர் என்ன செய்ய ஔவையாரை பற்றி ஒரு சிற்பத்தை செய்திருக்கார். அந்த சிற்பத்தை எது செய்கிறாருன்னா, காரைக்கால் அம்மையாருடைய சிற்பத்தில் இருந்து தனக்கான மோட்டிவ்ஸ் எல்லாம் அவர் தனபால் எடுத்துக்கிறார். அது மாதிரி தனபால் வந்திருக்கிறாரு. அவருக்கு அடுத்தது பல்வேறு சிற்பிகள். சோழமண்டல ஓவியர் கிராமத்தை எடுத்துக்கிட்டால் எஸ் நந்தகோபால், பிஎஸ் நந்தன்ற சிற்பி நம்மளுடைய தமிழ் மண்ணின் அடையாளங்களை அப்படியே தன்னுடைய சிற்பங்களில் கொண்டு வந்திருக்கார். அவருடைய சிற்பங்கள் எல்லாம் அதிநவீனமானவை. அதே நேரத்தில் இந்த ஐயனார் சிற்பங்கள்லேருந்து நாட்டுப்புற சிற்பங்கள்லேருந்தெல்லாம் அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டவர். இந்த வரிசையில் எடுத்து பார்த்தால் என் மனதை கவர்ந்த ரொம்ப முக்கியமான சிற்பி அப்படின்னு சொன்னால், நான் தமிழ்நாட்டில் டிஆர்பி மூக்கையா என்பவரை இன்னொரு முக்கியமான ஒரு சிற்பியாக நான் கருதுவேன். ரொம்ப என் மனசுக்கு பிடித்த ஒரு சிற்பி. எப்படின்னா, அவர் ரியல் ஒரு உண்மையான தமிழ் பண்பாட்டிலிருந்து நேரடியாக வருகிற ஒரு மண்ணின் மைந்தர். இப்போ சந்துருன்னு இருக்கார். சந்துரு சந்திரசேகரன்றவர் சென்னை ஓவியக் கல்லூரியில் முதல்வராக கூட இருந்தார். அவர் ஒரு முக்கியமான சிற்பி. அவர் ரொம்ப அற்புதம், ரொம்ப ஒரு படைப்பு சக்தி மிட்டவர் சந்துரு. அந்த சந்துருவாலேயே மதிக்கப்படக்கூடியவர் தான், சந்துருவுக்கே ஆசிரியராக இருந்தவர் தான் டிஆர்பி மூக்கையா. டிஆர்பி மூக்கையானுடைய பல்வேறு சிற்பங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு விருதுநகரை சேர்ந்த ஒரு கிராமத்திலிருந்து வருகிற ஒரு மனிதர். அவருடைய கிராமத்திலேருந்து வந்த மனுஷருக்கு சென்னை ஓவியக் கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு கிராமத்து மனிதன் போலேயே இருப்பார். ஆனால் அவருடைய படைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வதேச அளவில் ஒரு தரம் கொண்ட படைப்புகள். அதில் ஒரு படைப்பை அவர் என்ன செய்ய, ஒரு முறை அவரை பற்றி நான் ஏராளமாக எழுதியிருக்கேன். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், தமிழில் எழுதியிருக்கேன். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ டிஆர்பி மூக்கையாவை பற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா என்னுடைய உள்ளம் கலந்த சிற்பி. அவர் என்ன செய்வார்னா,
அவருடைய சிற்பங்கள் எல்லாம் வந்து என்னவாக இருக்கும்னா, அவருடைய சப்ஜெக்ட் மேட்டரு ஏறு தழுவுதல், புல் ஃபைட்டு, பறையறையும் மனிதன், அப்புறம் வந்து அதை மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரா பவர் உள்ள விஷயங்களை அவர் செய்திருப்பார். அவருடைய சிற்பங்கள்லாம் எடுத்தால் இப்போது எனக்கு வந்து ஒரு முறை இது அவரை பற்றி ஏராளமாக நான் எழுதுனதுக்காக அவர் எனக்கு ஒரு சிற்பத்தை, இந்த சிற்பத்தை அவர் எனக்கு ஒரு பரிசளிப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு பண்ணார். இந்திரன் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு. அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து இந்த சிற்பம் வந்து ஒரு பறையறையும் மனிதனுடைய சிற்பம். 2 பேர். எப்போவுமே நம்ம நிகழ்கலைகள் எடுத்தால் தனியாக எவனும் ஆப்ரேட் பண்ண மாட்டான். எல்லாம் கும்பல் கலைகள். இதெல்லாம் கும்பல் தான் செய்வாங்க. இதை பாருங்கள், இந்த சிற்பி என்ன செஞ்சிருக்கார், இது வந்து களிமண்ணில் செஞ்சது. இன்னும் களிமண்ணில் தான் இருக்குது. களிமண், சுட்ட களிமண், சுடுமண் சிற்பம் இது. இது எடுத்த இருவர் வந்து ஒரு பறையறையும் ஒரு காட்சி. இவர் செய்கிற சிற்பங்கள் எல்லாமே இத்தகைய சிற்பங்களாக தான் இருக்கும். ஒரு புல் ஃபைட் பண்ணுவார். அந்த புல் ஃபைட்டில் பண்ணார்னா அது வந்து அந்த எனர்ஜி அதுக்குள்ளே இருக்கும் அப்படியே. ஆனால் அந்த எனர்ஜி அவர் எப்படி சாதிக்கிறாருன்னு சொன்னால், அவர் தேர்ந்தெடுத்துக்கொள்கிற முதல்ல அந்த மீடியம், கலை சாதனம் எதை எடுத்துக்கிறாரு, களிமண்ணை எடுத்துக்கொள்கிறார். அவர்கிட்ட ஒரு முறை அவருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. அந்த நேஷ்னல் அவார்டு கொடுத்தபோது அவருக்கு அம்பலம்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணிச்சு. அது நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் வந்து எங்கிட்ட வந்து, சார் இது போல் மூக்கையாவுக்கு நம்ம ஒரு விழா எடுக்கணும், இந்த அம்பலமில் அவர் வந்து அதோட தொடர்பில் இருந்தார் எஸ் ராமகிருஷ்ணன். அப்போ எஸ் ராமகிருஷ்ணன் என்கிட்ட வந்து கேட்டார். சரி தான் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து டிஆர்பி மூக்கையாகிட்ட நல்ல எழுத்தாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களாம் வந்து டிஆர்பி கிட்ட மூக்கையாகிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் இது போல் சிற்பங்கள்லாம் செய்கிறீங்களே, இது ஒரு பறையறியும் மனிதன் செய்திருக்கீங்களே, இதில் வந்து எப்படி உங்களுக்கு இந்த ஒரு மிலிட்டன்சி, ஒரு போராட்ட குணம் மிக்க ஒரு படைப்பை செய்யணும்னு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னது போராட்ட குணமா அப்படின்னா என்னதுன்னு கேட்டார். அவர் ரொம்ப ஒரு வெளிப்படையாக சொன்னார். அந்த ஒரு மூலசக்தி எங்கேருந்து வந்தது உங்களுக்குன்னு. அவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, நான் அப்படிதான் அறிவு ஜீவிதமாலாம் யோசிக்கலை, போராட்ட குணம்லாம் யோசிக்கலை. நான் எங்கள் கிராமத்தில் பார்த்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பறையறியும் மனிதர்கள், நடனமாடும் மனிதர்கள், அப்போ புல் ஃபைட் பண்ணுற மனிதர்கள், இதெல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய களிமண்ணில் போய் களிமண்ணை பிசையும் போது எனக்கு இதுதான் வருது, வேறு எதுவும் வரல. அதனால் நான் செய்கிறேன். எனக்கு வந்து போர்க்குணத்தை காட்டணுன்றதுக்காக நான் செய்யலைன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டார். நம்ம அங்கே வந்து இந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஏமாந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு வெளிப்படையாக இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு. ஏன்னா போர்க்குணம் மிக்க இதை படைக்கிறேன்னு எடுக்கிறேன்னு அவங்கவுங்க டைலாக்லாம் விடுவாங்கல்ல, அவர் அதெல்லாம் உள்ள ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். எனக்கு களிமண்ணை பிசைஞ்சால் இந்த ஃபார்ம்ஸ் தான் வருது அப்படின்ட்டார். ஆனால் அவருடைய இந்த வடிவங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, இந்த சிற்பத்தை எடுத்துக்கோங்க. இந்த சிற்பத்தில் வந்து நீங்கள் வந்து கவர்ந்து கவனிக்க வேண்டியது, இது வந்து உருவங்களை அவர் செய்திருந்தாலும் கூட அந்த உருவங்கள் யதார்த்த உருவங்கள் அல்ல. முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இதில் இருக்கிறது பாருங்கள், தலையிலிருந்து இடுப்பு வரையில் இருக்கிறது இவ்வளோ தூரம் இருக்குது. இது வரலும் தலையிலேருந்து இடுப்பு. ஆனால் இடுப்புக்கு கீழே இருக்க பகுதி சின்னதாக இருக்குது. அந்த ப்ரொபோர்ஷனே இல்லை, அதனுடைய அளவே அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாக இருக்குது. அதனால் என்னங்க இது தப்பாக இருக்குது. அது பாருங்கள், இந்த இடத்துல இந்த பறை என்ற இசைக்கருவியை வைத்துக்கொண்டு, தோற்கருவியை வைத்துக்கொண்டு வாசிக்கிறான். அவனுடைய கையை வச்சுருக்காரு. கை வந்து இந்த உடம்புக்கு ஏற்ற அளவு இல்லை. இவருடைய இதுவே வந்து தோலே வந்து இத்தினுண்டாக இருக்குது. ஆனால் இந்த கை விரல்களை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கை விரலுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா இது வந்து உணர்ச்சி ரீதியாக செய்யப்படுவது. இந்தியன் ஆர்ட்டினுடைய பேசிக் கேரக்டர் இதுதான். இந்திய கலைகளினுடைய அடிநாதமாக இருப்பது என்னன்னா, அதை யதார்த்தபூர்வமாக சித்தரிப்பது அல்ல. இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு சுவரோவியத்தை போய் தஞ்சாவூர் சுவரோவியத்தையோ வேறு எங்கேயோ சுவரோவியத்தை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சுவரோவியங்களில் ராஜாவை விட யானை சின்னதாக இருக்கும். ராஜா யானையை விட பெருசாக இருப்பார். நம்ம கேட்கலாம், என்ன அது ஒரு மேல்நாட்டுக்காரர் வந்தால் என்ன தப்பாக இருக்கு, ராஜாவை விட யானையை விட எப்படி ராஜா பெரியவராக இருப்பார்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை பெருசாக்கிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல பறையறையும் மனிதனுக்கு என்ன ஆகுனா, இவனுடைய கை விரல்கள் மிக பெரிதாக வைத்திருக்கிறார்கள்.
அவருடைய பாதத்தை விட, இந்த பாதத்தை விட கை விரல்கள் பெருசாக இருக்குது. ஏன்னா இங்கே பறை அறைதல் தான் முக்கியமானது. அவன் அந்த மியூசிக், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணுறான் இல்லை, அதுதான் முக்கியம். அதுக்காக தான் விரல்களை பெருசாக வைக்கிறார். அதே சமயத்தில் இவனுடைய உடம்பை எடுத்துக்கோங்க. இவன் வந்து வெறும்னே அவர் கூட இருந்து ஒரு பின்பாட்டு பாடக்கூடியவன். அவனுடைய கையில் ஒரு சின்ன இசைக்கருவி இருக்குது. இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த சிற்பத்தை அவர் செமி அப்ஸ்ட்ராக்ட், அரை அரூப நிலையில் படைத்திருக்கிறார். அது என்னது இது அரை அரூப நிலை அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட்னு வரும்போது அப்ஸ்ட்ராக்டை நோக்கி இந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் போகுது, ட்ராவல் பண்ணுது. இதுக்குள்ளே ஒரு பயணம் இருக்குது இந்த உருவங்களெல்லாம் செய்யும்போது. இப்போ இந்த இந்த முகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவனுடைய முகத்தை எடுத்தால், இவன் முகத்தில் ஒரு குழியை உண்டாக்கிட்டார், ஒரு தட்டு மாதிரி உண்டாக்கிட்டார். தட்டு மாதிரி உண்டாக்கி இந்த இடத்துலலாம் அவர் கண்ணு எதுவுமே வைக்கலை. இந்த இடத்துல கண்ணே இல்லை இவங்களுக்கெல்லாம். ஒரு தடித்த உதடு இருக்குது, பெரிய மூக்கு இருக்குது, நெற்றி கூட இல்லை. இந்த இடத்த இவருடைய முகத்தை பாருங்கள், பறை அறியும் மனிதன். இவருடைய முகத்தில் வெறும் 2 குழி தான் இருக்குது. இப்போ மூக்கையாகிட்ட நம்ம கேட்டிருக்கேன் பல தடவை, ஏன் சார் நீங்கள் அது வெறும் குழியை வச்சு விட்டுறீங்க, ஏன் இதில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுக்கல அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, ஒரு ட்ரம் வாசிக்கக்கூடிய ஒரு பறையறையும் மனிதனுக்கு வந்து இந்த கண்களோ அதுவோ முக்கியம் இல்லை, அவனுடைய உடம்பு தான் முக்கியம். குறிப்பாக அவனுடைய பறையறையும் கரங்கள் தான் முக்கியம். அதனால் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனுடைய முக்கியத்துவம் குறைச்சிட்றேன், அந்த டீட்டெயிலே எடுத்துட்றேன். அப்போது ஒரு மினிமல் ஆர்ட்ன்றதை நோக்கி இது நோக்கி போகுது, குறைந்த விவரணைகளில் நிறைய விஷயங்களை சொல்லுவது. அப்போ அது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இல்லை குறைந்த விவரணைகள். இப்போ அவருடைய இவர் இருக்கிறாரு, இந்த இவர் வாசிக்கிறவனுடைய ஆடை வந்து அவருடைய தொப்புளை விட்டு நழுவி கீழே நிற்கிது. தொப்புளை விட்டு நழுவிடுச்சு, அவருடைய ஆடை நழுவுது. அப்போ கூட அவர் கவலைப்படலை, அவர் வந்து இசையில் மூழ்கி இருக்கிறார். இவ்வளோ விஷயங்களை அவர் வந்து உள்ளே வச்சுருக்காரு. இதை பாருங்கள், இவர் வந்து இவருடைய ஆடை, ஒரு கால்கள் அகண்டு நிற்கிது. இவர் இந்த நிற்கிற ஃபார்ம்லேயே அவர் என்ன சொல்கிறாரு, அவன் வெறும் இதை மட்டும் பறையை மட்டும் இசைக்கவில்லை, கூத்தாடுகிறான் அப்படின்றத காட்டுறார். அதே சமயத்தில் இத்தகையவர் வந்து ஓவியத்தை இந்த சிற்பத்தை செய்தவர் வெறும் ஒரு ஐயனார் சிற்பம் போலவோ, நம்மளுடைய மண்ணில் செய்து வைக்கிற ஒரு யானை, குதிரை, இந்த சிற்பங்கள்லாம் களிமண் சிற்பங்கள் செய்வாங்கள்ல, சுடுமண் சிற்பங்கள், அந்த மரபியே டைரெக்டாக எடுத்துன்னு வந்துடல. அந்த மக்கள்கிட்ட இருக்கிற சத்தை எடுத்துக்கிறாரு, ஆனால் அந்த உருவங்களை அப்படியே எடுத்துன்னு வரல. அதை அவர் என்ன செய்கிறாருன்னா இம்ப்ரவைஸ் பண்ணுறார், மினிமைஸ் பண்ணுறார், விவரணைகளை குறைக்கிறார். இதெல்லாம் எதுக்காகனா ஒரு கலை ரீதியான ஒரு பயணத்துக்காக. இவரோட கம்பேர் பண்ணி பார்த்தா இவர் வந்து மேல்நாட்டு முறையிலான சிற்ப வடிவங்களை சென்னை இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் என்று நிறுவப்பட்டது இல்லையா, பிரிட்டிஷ்காரர்கள் நிறுவிய முதல் கலைப்பள்ளி ஆர்ட் ஸ்கூல் எதுனாக்கா நம்ம மദ്രാஸில் இருக்கிற மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். அதுதான் அந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் கிராஃப்டோட ஆர்ட்டை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கிராஃப்டோட ஆர்ட்டை கற்றுக் கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, அந்த பிரிட்டிஷ் ஸ்கல்ப்டர்ஸ் எல்லாரையும் பற்றி அவர் படிக்கிறார். குறிப்பாக ஹென்ரி மூர் என்கிற ஒரு இங்கிலீஷ் சிற்பி ஒருத்தர் இருக்கார். அந்த ஹென்ரி மூர் என்ன செய்கிறாருன்னா, பெரிய பெரிய சிற்பங்களை நீங்கள் வந்து இங்கிலாந்துக்கு போனால், அங்கே வந்து யூகே போனால் அங்கே பெரிய பெரிய சிற்பங்கள், இவருடைய பப்ளிக் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து ஏராளமாக ஹென்ரி மூர் செய்திருக்கார். அந்த ஹென்ரி மூருடைய சிற்பங்கள் எல்லாம் பார்த்தா மனித உடம்பை ஒரு செமி அப்சாக்ட் ஃபார்மில் கொண்டு போயிருப்பார். அப்படியே அதனுடைய பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், குழைமைத்தன்மை. ஒரு களிமண்ணையோ ஒரு இதையோ பிசையும் போது அதுக்குள்ளே அது எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுக்குற ஒரு தன்மை, அது ஒரு எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே இலகி கொடுக்கும். அந்த இலகி கொடுப்பதை கையினால் பிசைந்து செய்கிற போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த கையினால் பிசைந்து செய்கிற இந்த சந்தோஷத்தை தொழில்நுட்ப அறிவியல் நம்ம கையிலேருந்து இன்றைக்கு பிடுங்கி விட்டது. எப்படின்னு கேட்பீங்க நீங்கள். ஏன்னா இப்போது இன்றைக்கி பானைகள், மண் பானைகள், குயவர்கள் ஒரு சக்கரத்தில் வைத்து அதை சுழற்றி அதிலிருந்து மண்பானையை உருவாக்குறார்கள். அப்போ அதில் அவர் ஒரு விரலை வைப்பான், விரலை வைக்கும்போதே அதில் ஒரு ஷேப் வந்துடும்.
ஒரு ஈர்க்குச்சியை வச்சுக்கிட்டு அதில் அப்படி அப்படி வைப்பான். அது அப்படியே கோடு அதில் டிசைனாக விழுந்துடும். இப்படி அதனுடைய பானையினுடைய ஒவ்வொரு நான் இதை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். பானை வனையும் குயவனின் ஒவ்வொரு தொடுதலிலும் ஸ்வரம், சக்கரத்திலிருந்து கருப்பு களிமண் ஒரு பூவாக மலர்கிறதுன்னு எழுதியிருப்பேன். அதை மாதிரி இது கையில் பிடிக்கும்போது அந்த குழமைத்தன்மை, பிளாஸ்டிக் நேச்சர் ஆஃப் கிளே, அதை எடுத்து கொண்டு செய்தது. இதில் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹென்ரி மூர் என்கிற ஒரு இங்கிலாந்தினுடைய சிற்பியினுடைய ஒரு இங்கிலீஷ் ஸ்கல்ப்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சிற்பத்துக்குள் தமிழனுடைய ஜீவ சக்தி இருக்கிறது. அதுக்காக தான் மூக்கையா எனக்கு மிக மிக பிடித்த ஒரு சிற்பி. ஏன்னா தமிழ் பண்பாட்டுக்குள்ளே ஒரு ஜீவசக்தி இருக்குது. அந்த ஜீவசக்தியை நீ ஒரு ட்ராயிங் பண்ணியோ ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணியோ விளக்கணும்னு சொன்னால் மூக்கையானுடைய சிற்பம் போல தான் நீங்கள் செய்ய முடியும். அந்த ஜீவசக்தி என்ன, அந்த வைப்ரேட் ஆகுது இல்லை, அந்த முரசறையும் ஒரு அறையிறான் ஒருத்தன், பறை அறையிறான் ஒருத்தன், அவன் உடம்புக்குள்ளே ஒரு துள்ளி ஆடிக்கிட்டு தான் அவன் அறைவான். இன்றைக்கி நிறைய பேர் பறை அறையும் கலையெல்லாம் கற்றுக்கிறாங்க. அவங்களாம் தனியாக அறைய முடியாது, அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆடுவாங்க. அப்போ அதனுடைய சக்திகளை எல்லாத்தையும் எடுத்துன்னு செய்யப்பட்ட ஒரு சிற்பம் தான் இது. இது என் கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இவருடைய இந்த புல் ஃபைட் படங்களெல்லாம் சிற்பங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புல் ஃபைட்டில் ஒரு 3 மனிதர்கள் இருப்பாங்க. அந்த 3 மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தன் வாழை பிடிச்சி அடக்குவான், ஒருத்தன் அந்த கொம்பை பிடிச்சி அடக்குவான், ஒருத்தன் அது மேலே தொங்கிக்கிட்டு போவான், எல்லாத்தையும் செய்திருப்பார். ஆனால் அந்த புல் இருக்குல்ல, அந்த எருது, அந்த எருதனுடைய வயிற்று பகுதியை அப்படியே களிமண் அப்படியே குடஞ்சி எடுத்துகிட்டு இருப்பார். அப்படியே வயிற்று பகுதி அப்படியே ஹாலோவாக இருக்கும். நான் கேட்பேன், ஏன் சார் இது இந்த வயிற்று பகுதியை அப்படியே ஒரு குழியாக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க அது ஒரு பிளாஸ்டிக் கேரக்டர். எனக்கு அந்த களிமண்ணை செய்யும்போது அப்படி ஒரு குழியாக்கிற ஒரு ஆசை வருது. இன்னொன்று, ஒரு போராடும் எருதுக்கு அதனுடைய கொம்பை தான் நான் கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பேன். கால்கள்லாம் ரொம்ப பலமாக வைப்பேன். அந்த போராடும் ஒரு போர், அது என்ன சொல்கிறது, அந்த மனிதர்களோடு போரிடும் அந்த எருதுக்கு பெரிய வயிறு தேவையில்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சிற்பங்களில் தேவையில்லாத தகவல்களை எடுத்துறேன். கண் இருக்காது. அப்போ சில பேருக்கு அந்த கையை பிடிச்சிருக்க கை மட்டும் இருக்கும், உடம்பெல்லாம் கூட இல்லாமல் இருக்கும். அதுதான் அவருடைய சிற்பங்கள் மினிமல் ஆர்ட்டை நோக்கி செல்வதனால் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நவீன கலை மொழியை அவர் பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் அவர் பயன்படுத்தும் கலை சாதனம் என்பது மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு ப்ரீமார்டியல் மீடியம் ஆஃப் ஆர்ட், அதை பயன்படுத்துகிறார். இதனால் இந்த ப்ரீமார்டியல் மீடியம் ஆஃப் ஆர்ட் அவர் யூஸ் பண்ணும்போது அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலத்தில் என்ன மாதிரியான உணர்வுகள் இருந்ததோ அந்த உணர்வுகளையெல்லாம் அந்த கலை சாதனத்தோடு சேர்ந்து அவர் கையில் சேருது. அதனால் டிஆர்பி மூக்கையா என்கிற அந்த சிற்பி தன் மூலமாக தொன்மமாக காலமாக வருகிற தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை தன்னுடைய சிற்பத்தில் வடிக்கிறார். அப்போது தற்கால படைப்பு என்பது முற்கால சக்திகளை, பண்புக்கூறுகளை, ஈத்தாசம் சொல்லுவோம் நம்ம, அதை உள்ளுக்குள்ளே கொண்டு படைக்கப்படுகிற ஒரு படைப்பு. இவருடைய முரசறியும் மனிதன், பறையறியும் மனிதன் எல்லாத்தையும் எடுத்தால் கும்பலாக இருப்பாங்க, தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கிராமத்தினுடைய கேரக்டர். தனியாலே நீங்கள் ஜனங்கள் எல்லாம் பார்க்க தனியாக தனிதாக போகிறவன் சிட்டியில் இருக்கவன் தான், நகரத்தில் இருக்கவன் தான் தனிமைக்கு இருக்கிறான். அந்நிய மாதல்னால் இப்போ பெரிய பேச்செல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இந்த கிராம மக்களோட கூட்டமாக ஒரு சமூகமாக வாழ்கிற மக்களிடம் கூட்டமாக இருக்கிற பண்பை அவர் கொண்டு வருகிறார். எனவே தான் இந்த மூக்கையா என்கிற இந்த சிற்பியை நான் பாராட்டி வந்திருக்கிறேன், ஏராளமாக எழுதியிருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த இந்த படைப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம், நன்றி.